இப்போ தொடர்ந்து ஹாஸ்டல் லைஃப்பை பற்றி பேசுகிறப்ப ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவனுக்கு ஹாஸ்டல் லைஃப் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாஸ்டல் அப்படின்னு கட்டுறோம். அது வந்து எனக்கு என்னமோ அவ்வளோ சரியாகப்படலை. எல்லாருக்கும் ஒரே ஹாஸ்டலில் இருந்து ஒரு குரூப் படிக்கிறவங்க எல்லோரும் ஒரே இடத்துல தங்கியிருந்தாக்கா அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேறு. இப்போ சமத்துவம் மாதிரி ஹாஸ்டலும் சமத்துவமாக இருக்கணும். இப்போ ஜாதிக்கு ஒரு ஹாஸ்டல், இப்போ பேக்வர்டு கிளாஸ் ஹாஸ்டல் இது மாதிரிலாம் வேண்டியது இல்லை, ஹாஸ்டல் வேண்டியதில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா படிச்சுட்டு அவங்களுக்குள்ள பணத்தை அந்த செக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த ஹாஸ்டலுக்கு மொத்தமாகிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் நெருங்கி பழகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி போனால் என்ன ஒன்றா கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிவைட் ஆகிடுறாங்க. இது வந்து இல்லாமல் இருந்துச்சு. நம்ம சமத்துவபுரம் கட்டுறப்போ எல்லா கம்யூனிட்டியும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஹாஸ்டல் கட்டுறப்போ ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்கிறோம்? தேவையில்லை. அதுவும் வந்து அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபெயில் ஆகிட்டு இப்போ போன ஸ்டூடெண்ட் அதே ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே தங்குறாங்க. பின்னாடி அவங்க லீடர்ஸ் ஆனாலும் இதானாலும் ஒரு குரூப் சேர்க்குறதுக்கு அது ஈஸியாக இருக்குது. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நாங்கள்லாம் படித்தப்போ மெடிக்கல் காலேஜில் படித்தப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே குரூப்பில் தான் இருப்பாங்க. ஜாதி வித்தியாசமே எங்கள்கிட்ட கிடையாது. ஒரு பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நான் பிராமின்லேருந்து ஷெட்யூல்டு இதிலேருந்து எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். பக்கத்து ரூமில் தான் இருப்போம். எங்களுக்குள்ளே வித்தியாசம் இருந்ததில்லை. அவங்கவுங்களுக்கு பில்லு வந்து வர்றப்போ இன்னும் கையில் கட்டுவாங்க. ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்கும், ஃபுல் ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து ஹாஸ்டலுக்கு வந்துடும். அதனால் எங்களுக்குள்ள வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாக்டர் டேவிட் பாஸ்கர் என் கிளாஸ்மேட்டு 1958 அவர் வந்து தியாகராஜா காலேஜிலேருந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு, ஃபிசியாலஜி மெடலிஸ்ட்டு. எங்களுக்கு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அவர் வந்து 58 எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இங்கே அப்புறம் வந்து அவர் ஈரோட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு எம்டி முடிச்சுட்டு எம்டி ஃபஸ்ட் ஷார்ட்டு முடிச்சுட்டு நான் எம்எஸ் இங்கே ஜாயின் பண்ணேன். 70 வந்தேன். கிட்டத்தட்ட 2000 அதாவது ஒரு 40 வருஷம் கழித்து அவர் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறப்போ டாக்டர் ஆப்ரஹாம்னுட்டு அவர் பையனை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், நீ வந்து பிள்ளை மேராச்சு, அவன் நல்ல டாலாக ஃபேராக இருப்பான், பார்க்குறதுக்கு பிராமின் மாதிரி இருப்பான். நான் திருநெல்வேலிங்கிறதுனால நான் பிள்ளை மாதிரி நினச்சிருந்தேன். நீ பிள்ளை மேராச்சா? அது வந்து ஆப்ரஹாம் வந்து பண்டிதர் ஃபேமிலி, ஆப்ரஹாம் பண்டிதர் கிராண்ட் சொன்னார். அவர் பண்டிதர் ஃபேமிலி, அவங்க நாடார் ஃபேமிலி ஆச்சா? நீ எப்படின்னா நானும் நாடார் தான் அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரியாதப்பா அப்படின்னேன். அதாவது என் கிளாஸ்மேட்டு என் பக்கத்திலே இருந்தவன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா கேஸ் பார்க்குறோம். 44 வருஷம் கழித்து அவன் பொண்ணுக்கு அலையன்ஸுக்காக பார்க்குறப்ப எனக்கு ஒரு சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணுறப்போ ஒரு கேஷுவலாக சொன்ன ஒரு வார்த்தையை தவிர எங்களுக்கு ஜாதிங்கிற வித்தியாசம் இல்லை. அதே மதுரையில் தான் நான் படித்து வந்தேன். இதே தஞ்சாவூரில் தான் 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணோம். நானும் ஒரே நர்சிங் ஹோமில் ஒரே ரூமில் பக்கத்து ரூமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனால் அதே மாதிரி ஆப்ரஹாமும் நானும் வந்து சேர்ந்து பார்க்காத கேஸ் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸை வந்து என்னால் ஒத்துக்க முடியல. எதுக்கு சொல்ல வர்றேன்? ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா இருந்தாக்கா ஒன்றா பழகுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட் திருப்பி நினச்சி பார்த்து இந்த மாதிரி கூடிய வரைக்கும் ஒரு கோர்ஸ் படிக்கிறவங்க, ஒரு ட்ரைனிங் போகிறவங்க எல்லாருமே ஜாதி வாரியாக பிரிக்காமல் அந்த எதுக்கு செக்ஷன் பர்பஸ் வாரியாக பிரித்து விட்டாங்க நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். தயவு செஞ்சு எல்லோரும் யோசனை பண்ணணும். கிராண்ட் வந்தால் நேராக அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுங்க, அவ்வளோதானே. அந்த ஹாஸ்டலுக்கு கொடுத்துட்டு போகிறோம். அப்புறம் இன்னொன்று, ஹாஸ்டல் லைஃப்பில் வந்து இன்னொரு முக்கியமானது என்னென்னாக்கா, நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக்குறீங்க. நாங்கள் வந்து மதுரை ஹாஸ்டலுக்கு போனோம். மதுரை இங்கே தஞ்சாவூரில் வந்து 59 முடிச்சுட்டு மதுரைக்கு போகிறேன். மதுரை ஹாஸ்டலில் போயிட்டு ஜாயின் பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து மொத்தம் வந்து 6 செக்ஷன் இருந்துச்சு. மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து அப்போ வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. 6 பேட்ச்சு. நான் வந்து 6th பேட்ச் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வேறு, மதுரை மெடிக்கல் காலேஜ் வேறு. மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு 100 அலாட்மெண்ட்டு, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு 75 அலாட்மெண்ட்டு. 75 இன்க்ளூடிங் கேர்ள்ஸு. அப்போ தான் கேர்ள்ஸ் வந்து ஒரு 7-8 பேர் இருக்கும். பாய்ஸ் இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டுது. இப்போ பாய்ஸ் 50 கேர்ள்ஸ் 50ங்கிற மாதிரி இருக்குது. 50-50 இல்லை, கேர்ள்ஸ் வந்து 60-40, கேர்ள்ஸ் 60னா ஜென்ஸ் 40 இருக்குது. அப்போ வந்து எங்கள் பேட்சில் எங்கள் கூட படித்தவங்க 7-8 லேடிஸ் தான், பாக்கி எல்லாருமே ஜென்ஸ் தான். நாங்கள் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வந்து 75 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எங்களுக்குன்னு தனியாக அட்டண்டன்ஸு. ஆனால் ஒரு நல்ல சமாச்சாரம் என்னென்னாக்கா, இந்த காலேஜ் ஆரம்பித்து நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறோம். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எங்களுக்கு ஹாஸ்டல் காலேஜே கிடையாது. இங்கே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்களுக்குன்னு காலேஜ் அலாட் பண்ணி, ப்ரொஃபஸர்ஸ் அலாட் பண்ணி, எங்களுக்கு லெக்சரர்ஸ் அலாட் பண்ணி, நாங்கள் ஜாயின் பண்ண அன்றைக்கே எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. எவ்ரிபடி வாஸ் ப்ரொமோட்டடு. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. குறை சொல்கிறத நினைக்கக்கூடாது. ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு காலேஜ் ஆரம்பிக்கணும்.
ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு காலேஜ் ஆரம்பிக்கக்கூடாது. ஸ்டாஃப் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். டிகிரி கொடுத்து புண்ணியம் இல்லை, ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுக்குறது வந்து என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கணும். குறை சொன்னாக்கா உன் காலத்தில் வந்தது என் காலத்தில் வந்ததுன்னு வரக்கூடாது. எந்த காலத்துலேயுமே குறை வரக்கூடாது. குறை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோமே தவிர யார் காலத்தில் வந்துச்சின்னு நாங்கள் வந்து எதிர்பார்த்து நாங்கள் வந்து வித்தியாசப்படுத்த விரும்பலை. நீங்கள் எல்லாருமே குறை இல்லாமல் நடத்தணும் எங்களை அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்போ வந்து எங்களுக்குன்னு 2 ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர், நான் வந்து அனாட்டமி படிக்கிறப்ப எங்களுக்கு ப்ரொஃபஸர் வந்து முத்துன்னு இருந்தார், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர். இவர் வந்து செல்வகுமார் வந்து அனாட்டமி ப்ரொஃபஸர் வந்து மஜரா ப்ரொஃபஸர். ஸோ நாங்கள் 2 பேட்ச் இருந்தோம், 2 ப்ரொஃபஸர்ஸ் 2. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே வித்தியாசம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா உட்காந்துருப்போம். ப்ரொஃபஸர்ஸுக்குள்ளே வித்தியாசம் இல்லை. ப்ரொஃபஸர்ஸ் வந்து சப்ஜெக்ட் ஒருத்தர் ஒரு டாபிக் எடுத்தாருன்னா ஒருத்தர் அப்பர் லிமிட் எடுத்தாருன்னா இன்னொருத்தர் லோயர் லிமிட் எடுப்பார். அவங்களுக்குள்ளே இணக்கமாக இருந்தாங்க. நாராயணசாமின்னு சீனியர் ப்ரொஃபஸர் இருந்தார். எல்லாருமே வந்து டாப்பிக்கை அவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. கிளாஸ் ரூமை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா படித்தோம். அவங்க எடுக்கிற டாப்பிக்கை அவங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குதோ அதை வித்தியாசம் பண்ணேன். ஸோ அந்த 1.5 வருஷமும் வந்து சிம்பியோசிஸ்ன்னு சொல்கிறது, அதாவது ஒருத்தர் சேர்ந்து நாங்கள் ஒன்றா இருந்து படித்தோமே தவிர நாங்கள் போயிடல. ஆனால் ஒரு காலேஜில் போய் இன்னொரு காலேஜை சேர்த்து விட்டு ஸ்டாஃபில் பாதியை குறைச்சி எக்யூப்மெண்ட்டில் பாதியை குறைச்சி அந்த மாதிரி பண்ணலவங்க. எங்கள் எக்யூப்மெண்ட்டு எங்கள் காலேஜு, அவங்க எக்யூப்மெண்ட்டு அவங்க காலேஜு. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து இப்போ பப்ளிக் அப்ரிசியேட் பண்ணுறதுங்கிறதுக்காக நம்பருக்காக நம்ம காலேஜ் ஆரம்பிக்க வேண்டியதில்லை. ட்ரைனிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. எப்போவுமே டாக்டர்ஸு ட்ரைனிங்கு, சோல்ஜர்ஸு ட்ரைனிங், இப்போ கமாண்டோஸ் ட்ரைனிங், எல்லாமேத்துலேயுமே வந்து ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்துடுது. இப்போ ஒரு ரோபோ வந்து நீங்கள் பண்ணுற அவ்வளோ வேலையும் பண்ணோம், அதை விட பெட்டராக பண்ணக்கூடிய உங்களோட பெட்டராக பண்ணோம், திங்க் பண்ணவும் செய்யும். சினிமாவில் எடுக்கலாம் ரோபோ காதல் பண்ணதுன்னு அதுவும் பண்ண ஆரம்பிச்சிடும் போல இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ்னு வர்றப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏன் இந்தியர்களுக்கு இன்ஜினியர்ஸ் வேலை கிடைக்க மாட்டேங்குது, டாக்டர்ஸ் வேலை கிடைக்க மாட்டேங்குதுனாக்கா தே ஆர் நாட் ட்ரெயின் டு தான். அவன் வந்து ஜாபில் என்ன பார்க்குறான்னா வேலை தெரியுமான்னு பார்க்குறான். நீங்கள் வந்து வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் இப்போ லீவ் லெட்டரை வந்து தப்பாக எழுதுகிறாங்க. ரிசைனுங்கிறதுக்கு அன்றைக்கி எனக்கு ஒருத்தர் எழுதி RESIN எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. இப்படி ஒரு வார்த்தை எழுதினாக்கா நாங்கள் SLCயில் வந்து இங்கிலீஷ் வந்து 8ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இதே வார்த்தை எழுதி என் சோமவார்த்தையிட்ட கொடுத்துருந்தா ESLCயில் என்னை ஃபெயில் ஆக்கியிருப்பார், 8ஆம் கிளாஸில் என்னை ஃபெயில் ஆக்கியிருப்பார். அந்த அளவுக்கு இருக்குது நம்ம. அதனால் வந்து நம்ம வந்து அதாவது பெருமையை குறைச்சி சொல்லலை, பட் நம்ம வந்து இருக்கிறத வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்டாண்டர்டு பத்தாதுங்கிறது வந்து என்னோடய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா வயசாகிட்டு என்னமோ வளரேன்னு நினைக்காதீங்க. நம்ம ட்ரைனிங் இஸ் மச் மோர் இம்பார்ட்டண்ட்டு. யூ ஷுட் பி ட்ரெயின் டு டூ. ஒரு டிகிரினால் புண்ணியம் இல்லை, ஒரு ட்ரைனிங்னால ரொம்ப புண்ணியம் உண்டு. பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம் வந்து கெப்பாசிட்டியை வச்சு தான் முன்னேற பார்க்குறதே தவிர கெப்பாசிட்டி இல்லாமல் இல்லை. எத்தனையோ பேர் இப்போ நம்ம இன்ஜினியர்ஸு இப்போ எப்படி படிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை. இப்போ தமிழ்லேயே படித்து தமிழ்லேயே முன்னேறி எவ்வளோ இன்ஜினியர்ஸ் வந்து இப்போ ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சூரியனை நோக்கி நம்ம வந்து போகிறோம், விண்கலத்தை செலுத்த முடியுதுனாக்கா நம்மளுடைய ஆற்றல் வந்து அறிவு தான் முக்கியம். ஸோ சயின்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட்டு, நாலேஜ் இஸ் முக்கியம், ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி வி மஸ்ட் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் தி ட்ரைனிங். இதை வந்து சொல்லிக்கிறேன். இப்போ ஹாஸ்டல் லைஃப்பில் என்ன சில சங்கடங்களையும் நான் திருப்பி தொடர்ந்து பேசுகிறேன்.